என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இது எங்கள் பாரதம், 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 இது எங்கள் பாரதம். I love India. ஓ நன்றி அப்பா, நன்றி. கிருபையா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, வெளியேற பெற்ற இந்த நேரத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீ இந்திய தேசத்திலே நீர் பிறக்க வைத்ததற்காய் நன்றி. இந்திய ஆண்டவரே பிரஜையா இருப்பதை குறித்து நாங்கள் பெருமை கொள்கிறோம். இந்தியன் என்று சொல்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்ட அன்பு தலைவர்களை இந்த நாட்களிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் தேசத்தின் எல்லைகள் முழுவதிலும், ஒவ்வொரு மாநிலங்களிலும், மாவட்டங்களிலும், எங்கள் இந்திய தேசத்தின் தலைநகரிலும் சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே நாங்கள் இந்த சுதந்திரத்திற்காய் அரும்பாடுபட்ட ஒவ்வொரு தலைவர்களையும் நாங்கள் நினைத்து அவர்களுக்கு நாங்கள் வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்துகிறோம். ஆமாப்பா, இந்த சுதந்திர இந்தியாவில் நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து உம்மை துதிக்கத்தக்கதாகவும் இந்த சுதந்திரத்தை கொண்டாடத்தக்கதாகவும் இந்த ஒரு நல்ல வேளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் நாங்கள் பெருமிதம் கொள்வோம் என்கிற இந்த விசேஷித்த ஜெப கொடுகை நீர் ஆசீர்வதியும். இந்த இந்திய தேசம் இன்னும் வளம் பெறவும், ஆசீர்வதிக்கப்படவும், இந்த இந்திய தேசத்திலே எதெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று நீ நினைத்திருக்கிறீரோ அதிலெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து ஜெபிக்க நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த கொண்டாட்டத்தை நீர் ஆசீர்வதியும். தேசமே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த கொண்டாட்டத்தில் நாங்களும் இணைந்து, சபைகளாய் இணைந்து நாங்கள் கொண்டாடுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கும் எங்கள் துதிகளுக்கும் எங்கள் ஆராதனைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் ஏற்ற ஒரு ஆசீர்வாதம் எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த நாளிலே சுதந்திர தினத்தை நம்முடைய இந்திய தேசம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நேசர் ஜெப ஆலயத்தின் சார்பாகவும், ஊழியர்களின் சார்பாகவும், எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் சுதந்திர தின நல்வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். நம்முடைய தேசம் மெய்யான சுதந்திரத்தை காணக்கூடிய நாட்கள் வெகு விரைவிலே இருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த சுதந்திரம் இன்னும் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. இந்த சுதந்திர இந்தியா எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இந்த சுதந்திர இந்தியா எல்லாருக்கும் முன்பதாக தலை சிறந்து விளங்க போகிறது. இதையெல்லாம் நாம் விரும்பி நினைத்து தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் பாடல்களை பாடி நாம் துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம், தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆகவே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் இந்த இணையத்தின் மூலமாய் இணைந்து தேவனை நாம் துதித்து நாம் பாடி ஆராதிப்போம். பாடல்
பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா. பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாரில் வந்தாரே தந்தாரே அங்காய் மீட்டாரே. பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவே. வந்தாரே தந்தாரே அங்காய் மீட்டாரே. பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவே. ஹல்லேலூயா பாடுவே நான். ஹல்லேலூயா பாடுவே நான். ஹல்லேலூயா பாடுவே நான். ஹல்லேலூயா பாடுவே நான். மகிமையின் ராஜா அவர், மகத்துவம் நிறைந்தவர். மனமெல்லாம் நிறையுதே, மகிழ்ச்சியில் சிலிர்க்குதே. மகிமையின் ராஜா அவர், மகத்துவம் நிறைந்தவர். மனமெல்லாம் நிறையுதே, மகிழ்ச்சியில் சிலிர்க்குதே. ஹல்லேலூயா பாடுவே நான். ஹல்லேலூயா பாடுவே நான். ஹல்லேலூயா பாடுவே நான். ஹல்லேலூயா பாடுவே நான். கனிவான மீட்பரவர், கண்மணி போல் காப்பாரவர். கீதங்களால் ஆராதிப்பே, ஐக்கியத்தில் ஆனந்திப்பே. கனிவான மீட்பரவர், கண்மணி போல் காப்பாரவர். கீதங்களால் ஆராதிப்பே, ஐக்கியத்தில் ஆனந்திப்பே. ஹல்லேலூயா பாடுவே நான். ஹல்லேலூயா பாடுவே நான். ஹல்லேலூயா பாடுவே நான். ஹல்லேலூயா பாடுவே நான். நீதியுள்ள நீதிபர மேகம் மீதில் வந்திடுவார். நித்யானந்த வாழ்வினையே எனக்காக தந்திடுவார். நீதியுள்ள நீதிபர மேகம் மீதில் வந்திடுவார். நித்யானந்த வாழ்வினையே எனக்காக தந்திடுவார். ஹல்லேலூயா பாடுவே நான். ஹல்லேலூயா பாடுவே நான். ஹல்லேலூயா பாடுவே நான். ஹல்லேலூயா பாடுவே நான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாரில் ஒருவர் வந்தார், மனிதனை மீட்கும்படியாய். இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த மனிதனும் இந்த உலகத்திற்கு சொந்தம் அல்ல, அவன் படைத்தவருக்கே சொந்தம். இந்த பூமியிலே நாம் வாழும்படியாக தேவன் நம்மை ஒரு பயணமாய் கடவுள் அனுப்பி இருக்கிறார். இந்த பயணத்தில் நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம், நாம் யாராய் இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆகவேதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு மனு அவதாரம் எடுத்து வந்த இயேசு கிறிஸ்து மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்னும் கூடிய
வழியை தேவன் அவனுக்கு காட்டிச் சென்றார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த பூமியிலே நாம் ஒரு பயணத்திலே இருக்கிறோம். இந்த பயணம் சரியான பயணமாக இருக்க வேண்டும். அது சத்தியத்தின்படி இருக்கிற பயணமாக இருக்க வேண்டும். அது ஒரு ஜீவனுள்ள ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் இந்த பூமியிலே வந்த தேவன் விலையேற பெற்ற ரட்சிப்பை மனுமக்களுக்கு கொடுத்து சென்றார். ஆகவே இரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை என் தேவனுக்கு சொந்தமல்லவா என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை ஆராதிக்க போகிறோம், கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. இந்த சுதந்திரத்தின் கொண்டாட்டத்திலே நாம் எல்லாரும் இணைந்து கொண்டு நம்முடைய தேவனை துதித்து நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். இரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. இரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். இரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளித்து பாடுவேன் அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளித்து பாடுவேன் அல்லேலூயா. பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். இரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. இரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. காருண்யம் உள்ளவரே, காரம் பற்றி நடத்திடுமே. காருண்யம் உள்ளவரே, காரம் பற்றி நடத்திடுமே. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. கண்மணி போல காத்திட்டதாலே பாடுவேன் அல்லேலூயா. பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். இரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. இரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா.
ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. சாலேமின் ராஜா நீரே, சமாதான காரணரே. சாலேமின் ராஜா நீரே, சமாதானக்காரனரே. ஷாலோம் என்றாலே சமாதானம் தானே, பாடுவேன் அல்லேலூயா. ஷாலோம் என்றாலே சமாதானம் தானே, பாடுவேன் அல்லேலூயா. பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மை பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. மரணத்தை வென்றவரே, மறைவிடமானவரே. மரணத்தை வென்றவரே, மறைவிடமானவரே. வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே, பாடுவேன் அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி குணமாக்குவீரே, பாடுவேன் அல்லேலூயா. பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மை பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீர்த்தனம் பண்ணிடுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திருப்பேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்திடுமே. சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நாடி பாடி மகிழ்ந்திடுவேன். என்று சொல்லுவோமா? அபிஷேகம் எனக்குள்ளே, நாடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. நீர்
வெற்றி உண்டு, 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 வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவானி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவானி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், சாத்தானை காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென். எப்போதும் வெற்றி உண்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, தோல்வி இல்லை, 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 வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, தோல்வி இல்லை, 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 வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே முழு சுதந்திரம் நம்முடைய வாழ்விலே உண்டாகி இருக்கிறது.
ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சுதந்திரத்தை கொடுத்த தேவனுக்கு நாம் மனதார நம் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் உண்டாயிருப்பதற்காய் நன்றி. எங்கள் தேசத்தின் எல்லைகள் வரைக்கும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் ஆளுகை செய்வதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதி முழுவதையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தும். நீ வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரிய ஜனங்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் எனக்குடைய இந்த ஒரு வார்த்தை மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. எல்லாரும் விரும்புகிற வார்த்தை, எல்லாரும் அடிக்கடி சொல்லிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தை. சுதந்திரமாயிருக்கிறேன், சுதந்திரமாயிருக்கிறேன். யாரும் என்னை கட்டுப்படுத்தவில்லை, யாரும் என்னை அடிமைப்படுத்தவில்லை, யாரும் என்னை வற்புறுத்தவில்லை. நான் சுதந்திரமாயிருக்கிறேன். சுதந்திரம் என்பது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று. ஆகவேதான் நம்முடைய தேசத்திலே இந்த சுதந்திரத்தை நம்முடைய இந்திய தேசம் அடைந்த பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டானது. அந்த சந்தோஷத்தின் கொண்டாட்டத்தை தான் நம்முடைய அரசாங்கமும் நாட்டு மக்களும் சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் நம்முடைய தேசிய கொடியை நம்முடைய வஸ்திரத்திலே நாம் குத்தி நம்முடைய இருதயத்தின் அருகே, அதாவது நம்முடைய மார்பிலே நாம் குத்தி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம், சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியன் ஒவ்வொருவரும் இந்த இந்திய சுதந்திரத்தை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திரம் எல்லா நாடுகளுக்கும் சுதந்திர நாள் என்று ஒன்று உண்டு. அந்தந்த நாடுகளிலே அந்தந்த தேதியை குறித்து தன்னுடைய நாட்டின் சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாமும் நம்முடைய நாட்டிலே ஆங்கிலேயரிடமிருந்து நாம் இந்த சுதந்திரத்தை பெற்றோம். ஆங்கிலேயர்கள் ஆள வேண்டாம், நாங்களே எங்களை ஆண்டு கொள்ளுகிறோம் என்று சொல்லி அதற்கென்று அநேக சுதந்திர போராட்ட வீரர்கள் எழும்பி தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் எழும்பி தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்து இந்த விலையேற பெற்ற சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். இந்த சுதந்திரத்தினுடைய அடையாளம் என்ன? இந்த சுதந்திரத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த சுதந்திரத்தினுடைய காரியம் என்ன என்றால், எல்லாரும் விடுதலையோடு இருக்க வேண்டும், யாரும் யாரையும் அடிமைப்படுத்த கூடாது,
மனிதர்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதையே மனதில் எண்ணி அதை கருத்தாய் கொண்டு அதற்கென்று கருத்தாய் பிரயாசப்பட்டு இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். நாம் ஆராதிக்கிற தேவனும் நம்மை அடிமைப்படுத்தும்படி அவர் விரும்பவில்லை. பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் நன்றாய் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இந்த ஆதியாகம புஸ்தகத்திலே அண்ட சராசரத்தையும் படைத்ததை எழுதி வைத்திருக்கிறார். அதிலே அங்கே பார்க்கும் பொழுது இந்த அண்ட சராசரமும் அவருடைய வாயின் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்ட இந்த அண்ட சராசரத்தையும் ஆண்டு கொள்ள ஆளுகை செய்ய தேவன் மனு வர்க்கத்தை படைத்தார். அந்த மனு வர்க்கத்தை ஆண்டவர் எப்படி படைத்தார் என்றால், அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் படைத்தார். அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் இந்த மனு மக்களை படைத்து தன் படைத்த இந்த பூமியை அவருடைய கரத்திலே கொடுத்து, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை செய்யுங்கள், நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அந்த ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து தேவன் அவர்களை விட்டார். விட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார் என்றால், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டவர் இந்த மனிதனுக்கு கொடுத்த பூமியிலே அவன் எவ்விதமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1:28 இந்த வசனம் இருக்கு. அதே ஆதியாகமம் 2:15 எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்துவது, காப்பது, இது ரெண்டும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான வேலை. இந்த பண்படுத்துவதும் காப்பதும் இவனுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதாய் இருக்கிறது. இவன் சுதந்திரத்தை அது வளரச் செய்கிறதாய் இருக்கிறது. இவன் வாழ்ந்திருப்பதற்கு தேவையான சகல காரியத்தையும் கொடுப்பதாய் இருக்கிறது. சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது எந்த காரியத்தையும் நான் தங்கு தடை இல்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது எந்த காரியத்திற்கும் தடை இருக்கக்கூடாது. நான் எல்லாவற்றையும் எளிதாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது. என்னை யாரும் அடிமைப்படுத்த கூடாது. என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண கூடாது. இதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே இங்கே தேவன் ஏதேன் தோட்டத்திற்கு ஆதாமும் ஏவாளையும் அழைத்து வந்து இந்த அண்ட சராசரத்தையும் அவருடைய கரத்திலே ஆண்டவர் கொடுத்து, இதிலே நீங்கள் வாழ்ந்திருங்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், இதை பண்படுத்தி காத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். பண்படுத்தி காத்துக்கொள், பண்படுத்து காத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு பிற்பாடு தேவன் சொன்னார், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல கனியையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். இப்ப இவங்க என்ன செய்ய வேண்டும்? தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை பண்படுத்த வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். அந்த கனியை புசிக்க கூடாது. பண்படுத்தி காத்துக்கொண்டு ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசிக்காமல் இருக்க வேண்டும். இதுதான் மனிதனுக்கு கடவுள் கொடுத்த காரியம். ஆனால் இந்த மனிதன் பண்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டிய காரியத்திலே கொஞ்சம் அவன் இடம் விட்டான். அந்த பண்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டிய காரியத்திலே கொஞ்சம் அவன் சோர்ந்து போனான், கொஞ்சம் இடைவேளை விட்டான்,
கொஞ்சம் பண்படுத்துவதையும் காத்துக்கொள்வதையும் அவன் மறந்து போனான். அந்த நேரத்தில் வேறொருவன் உள்ளே பூந்தான். நன்றாய் கவனியுங்கள். நாம் பண்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும். அதை நாம் பண்படுத்தி காத்துக்கொள்வதிலே நாம் சோர்ந்து போகும் பொழுது வேறு யாரோ ஒருவர் உள்ளே நுழைகிறார். இந்த நுழைந்தவர் இவர்களிடம் பேசி பண்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் சொன்னார். எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்தார், இதை ஒன்றை மாத்திரம் வேண்டாம் என்று சொன்னார். பாருங்க, சுதந்திரத்தின் ஆண்டவர் எல்லாவற்றையும் சுதந்திரமாய் அவருடைய கரத்திலே கொடுத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வைத்து எல்லாவற்றின் மீதும் ஆளுகை தந்து எல்லாவற்றையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று எவ்வளவு சுதந்திரமாய் தேவன் கொடுத்து, இந்த சுதந்திரம் உன்னிடத்திலே மெய்யாய் தங்கி இருக்க வேண்டும் என்றால், இந்த சுதந்திரம் உன்னிடத்திலே மெய்யாய் உண்டாயிருக்க வேண்டும் என்றால், நீ உன்னை பண்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டளையை அவன் மறந்து போனான். பண்படுத்தி தன்னை காத்துக்கொள்வதை அவன் மறந்த பொழுது வேறொருவன் உள்ளே பிரவேசித்து, இவன் பண்படுத்தி காத்து கொண்டிருக்கிற இந்த வேலையின் நடுவிலே அவனுடைய உள்ளத்திற்குள் கடவுளுக்கு பிரியமில்லாத வார்த்தையை சொல்லி கடவுள் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை அவன் புசித்ததினாலே அந்த தோட்டத்திற்கு ராஜாவாய் இருக்க வேண்டியவன் அடிமையாய் மாறி போனான். ஆம், அவன் அடிமையாய் மாறி போனான். தோட்டத்திலே தன்னுடைய சந்தோஷத்தோடு உலாவிக் கொண்டிருந்தவன் அந்த தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை அவன் புசித்தபடியினால் அவன் தோட்டத்துக்குள்ளே ஒளிந்து கொள்ள வேண்டிய சூழல் வந்தது. வெளியே வர முடியவில்லை. வெளியே வந்தால் ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு காரியம் அவனுக்கு உண்டாவதை போல காணப்படுகிறது. அவன் தோட்டத்தில் ஒளிந்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் அந்த மாலை குளிர்ச்சியான வேளையிலே அந்த தோட்டத்திற்கு வந்தவர், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவனை அழைத்தார். காரணம் ஏன்? இந்த முழு தோட்டத்திற்கும் சுதந்திரவாளியாய் இருக்க வேண்டிய இவன் இன்றைக்கு எங்கோ மறைந்து கொண்டிருக்கிறானே, ஒளிந்து கொண்டிருக்கிறானே. இந்த தோட்டத்திற்கு அதிகாரியா இருக்க வேண்டியவன், ஆளுகை செய்ய வேண்டியவன், எல்லாவற்றையும் அவனுக்கு நான் கொடுத்து வைத்திருந்தேனே, அவன் இப்பொழுது மறைந்து ஒளிந்து இருக்கிறானே, என்ன காரணம் என்று அவனை பார்க்க ஆண்டவன் அவனை அழைத்தார். அழைத்த பொழுது என்ன நடந்தது? ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததின் நிமித்தமாக அன்றைக்கே இந்த பாவம் என்கிற அடிமைத்தனம் மனிதனுடைய வாழ்க்கைக்குள் பிரவேசித்து விட்டது. இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்குள் பிரவேசித்தபடியினாலே அவன் வெளியே வர முடியாதபடி ஏதோ ஒரு காரியம் அவனை அடிமைப்படுத்தி அவனை முடக்கி போட்டது, அவனை கட்டி போட்டது, அவன் எழும்பக்கூடாதபடி செய்தது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரோ அந்த ஆதாமை பார்த்து அன்போடு அழைத்தார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இங்கே வா என்று அழைத்து அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை எதினால் அடிமைப்பட்டு அவமானப்பட்டு முடங்கி போய் போனதோ அதை மாற்றி அவனை திரும்பவும் சுதந்திரமாய் வாழ வைக்க அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து அவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை உண்டு பண்ணி கொடுத்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியே அனுப்பி நீங்கள் வாழ்ந்திருங்கள் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். இது பெரிய சம்பவம், பெரிய காரியம். ஆனால் இன்றைக்கு சுருக்கமாய் இதில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த ஒரு பிரதானமான வேலை பண்படுத்தி காத்துக்கொள். நிலத்தை பண்படுத்தி காத்துக்கொள், உன்னையும் நீ பண்படுத்தி காத்துக்கொள். நிலத்தை பண்படுத்தி காத்துக்கொண்டு நிலத்திலே வளர வேண்டிய, விளைய வேண்டிய சகல கனிகளை தரக்கூடிய விதைகளை நீ நட்டு பயிரிட்டு அதை பாதுகாத்து
மற்ற எந்த மிருகமோ வேறு எதுவும் அதை அரித்து விடாதபடி சுற்றி வேலி அமைத்து அதை பார்த்து அதை பாதுகாத்து அதை நீ வளர வைத்து அது உனக்கு பலனாய் மாறும்படி நீ அதை பண்படுத்தி காத்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த உள்ளத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பண்படுத்தி காத்து கொள்ள வேண்டும். இந்த உள்ளத்தை நாம் பண்படுத்தி நாம் காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உள்ளம் தேவன் நம்மை உண்டாக்கின பொழுது இந்த பூமியின் மண்ணினாலே மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு சாயலை கொடுத்தார். பூமியின் மண்ணினாலே மனிதனை எடுத்தார். ஆனால் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஜீவ சுவாசத்தையும் இந்த ஆத்துமாவையும் தேவன் அவனுக்கு பரிசாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த பரிசாய் கொடுத்திருக்கிற இந்த ஜீவ ஆத்துமாவை உடைய இந்த மனிதன் இந்த மாமிசம் என்கிற இந்த மண்ணான இந்த வஸ்திரத்திற்குள் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வாழ்ந்து கொண்டிருக்கிற அவனுக்கு ஒரு கட்டளை கடவுளிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, நீ உன்னை பண்படுத்தி காத்துக்கொள் என்று சொல்லி. ஆகவே பண்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டிய இந்த மனிதன் எப்பொழுது பண்படுத்துவதையும் காத்து கொள்வதையும் அவன் விட்டானோ அந்த நாளிலிருந்து இவனுடைய வாழ்க்கைக்குள் வேறு ஒரு காரியம் உண்டாக ஆரம்பித்தது. இதன் விளைவாக மனிதன் பாவத்திற்கு அடிமையாய் போனான், பிசாசுக்கு அடிமையாய் போனான். இந்த மனிதன் ஆளுகை செய்ய வேண்டியவனை அநேக காரியங்கள் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. ஆகவேதான் வரலாற்றிலே வேதத்தின் சரித்திரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த மனிதனை தேவன் ஆளுகை செய்யும்படியாய், அவனை ஆசீர்வதிக்கும்படியாய், அவனோடு உறவாடும்படியாய், அவனுக்கு தான் காட்டின இவனை படைத்த நோக்கத்தை தேவன் இவனுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அவனோடு வந்து இடைப்பட்டு அவனோடு பேசிக்கொண்டே இருந்தார். அவர் பேசிக்கொண்டிருந்த அவருடைய வார்த்தையின் நோக்கம் என்னவென்றால், மனிதன் பாவத்திற்கு அடிமைப்படக்கூடாது, அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க வேண்டும், அவன் படைத்த தேவனை அறிந்து வாழ வேண்டும். அவன் வாழ்கிற இந்த பூமியிலே அவன் பண்படுத்தி அதை காத்து கொள்ள வேண்டும். அப்படி பண்படுத்தி காத்து கொண்டால்தான் இந்த பூமியில் இவன் இருக்கும் வாழ்நாளெல்லாம் அவன் சுகமாய் இருக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இவன் இடத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தான். அவன் அதை இழந்து போன நாளிலிருந்தே இவன் காத்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஆகவேதான் மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36வது வசனம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், ஆனால் தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதனுக்குள் இருக்கும் இந்த ஜீவன் தான் மனிதனுக்கே ஒரு அடையாளம். ஆகவே மனிதன் தனக்குள் இருக்கும் இந்த ஜீவனை அவன் இழந்து போவான் என்றால் அவன் எல்லாவற்றையும் இழந்து போய் விடுவான் என்பதுதான் இந்த வசனத்துடைய மைய கருத்தாய் இருக்கிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகம் மிகப்பெரிய லாபத்தை எதிர்நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளிலே இன்றைக்கு என்ன லாபத்தை என்னுடைய பிசினஸ் அடைந்தது, இன்றைக்கு என்னுடைய பிசினஸ்லே என்னுடைய கையின் பிரயாசத்திலே என்ன லாபம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி லாபத்தை கணக்கு போட்டு தான் நம்முடைய வாழ்வின் பயணங்கள், நம்முடைய வேலைகள், மற்ற காரியங்கள், படிப்புகள், மற்ற எல்லா காரியமும் என்ன லாபம் உண்டு, இந்த படிப்பை படித்தால் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த வேலையை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த காரியத்தை நான் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் லாபத்தை நோக்கி தான் நாம் பயணிக்கிறோம். நல்லது. லாபத்தை நோக்கி நாம் பயணிக்காமல் இருப்போம் என்றால் அது மிகவும் தவறான காரியம். ஆனால் சரியான லாபத்தை அடைய வேண்டும் என்பது வேதம் சொல்லுகிற சத்தியம். வேதம் லாபத்தையே சொல்லலைன்னு சொல்லக்கூடாது, வேதம் சரியான லாபத்தை சொல்லுது. அதனாலதான் இங்க சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும்
தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் முழுவதும் மனிதனுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்காக மனிதன் அல்ல, இந்த மனிதனுக்காகத்தான் இந்த உலகம். ஆகவே இந்த உலகம் பெரிதல்ல, மனிதன்தான் பெரியவன். இந்த உலகம் முக்கியம் அல்ல, மனிதன்தான் முக்கியம். ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் இந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? அப்ப என்ன இந்த ஜீவன்? இந்த ஜீவனை யார் கொடுத்தது? இந்த ஜீவன் எங்கிருந்து வந்தது? இந்த ஜீவன் யாரால் கொடுக்கப்பட்டது? இந்த ஜீவனிலிருந்து எழும்பக்கூடிய உணர்வுகள், உணர்ச்சிகள், எண்ணங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள், இவைகள் எல்லாவற்றையும் யார் உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்தது? ஆகவேதான் இந்த ஆதியாகம புஸ்தகத்தை நான் சொன்னேன். ஆதியிலே தேவன் அண்ட சராசரத்தையும் தம்முடைய வாயின் வார்த்தையினால் படைத்தார். அந்த படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு சிறந்த அர்த்தம் உண்டு. காரணம் என்னென்றால், அதுவெல்லாம் தேவனுடைய இருதயத்தில் இருந்த விருப்பத்தினால், எண்ணத்தினால், சிந்தனையினால், யோசனையினால் அது உண்டானது. அதை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை மனதிலே வைத்து அதை உண்டாக்கினார். ஆகவேதான் ஒரு பூவிலிருந்து வருகிற நறுமணமும் சரி, ஒரு பூவிலிருந்து வருகிற ஒரு தேனும் சரி, ஒரு பூவிலிருந்து வருகிற அந்த இதழ்களுடைய மென்மையும் தோற்றங்களும் சரி, அது மனிதன் கண்டு மகிழும்படியாய் கர்த்தர் மையப்படுத்தினார். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த உலகத்துல வாழ்றது வேஸ்ட், இந்த உலகமும் வேஸ்ட், நம்மளும் வேஸ்ட். ஏங்க, இந்த வேஸ்டான உலகத்துக்கு எதுக்குங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்க வேண்டும்? வேஸ்ட் கிடையாது. இந்த சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் உணர வேண்டும். எதை உணர வேண்டும் என்றால், ஆண்டுகள் நான் சுதந்திர தினத்தை நான் கொண்டாடுகிறேன் என்பதை உணர்வதை காட்டிலும், இந்த சுதந்திர தினத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் மிகவும் முக்கியமானவர்கள், ஒவ்வொரு மனிதரும் மதிப்புக்குரியவர்கள், ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் படைத்ததற்கு ஒரு சிறந்த நோக்கம் உண்டு. இந்த நோக்கத்தை அறிந்து ஒவ்வொரு மனிதனை நான் மதித்து மரியாதை செலுத்தி நான் இணைந்து வாழ வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு லாபகரமாய் மாறும். அண்ட சராசரத்தையும் படைத்தவர் இந்த மனிதனை மனதில் வைத்து அவர் படைத்தார். எல்லாவற்றையும் உண்டாக்கின பிற்பாடு மனிதனை நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் உண்டாக்குவோம் என்று சொன்ன பொழுது, மனிதன் கடவுளுடைய இன்னொரு பிம்பமாக, இன்னொரு மறு அவதாரமாக, மறு அடையாளமாய் இருக்கும்படி தேவன் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்து இந்த மனிதன் நித்தியமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்து அவன் பண்படுத்தவும் காக்கவும் தேவன் வைத்திருந்தார். ஆனால் அவன் பண்படுத்துவதிலும் காப்பதிலும் ஒரு சிறு இடைவெளியை அவன் விட்டது நிமித்தமாக வேறொரு மனிதன் உள்ளே பிரவேசித்து அவனுடைய வாழ்க்கைக்குள் மரணம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிதான ஒன்றை கொண்டு வந்து விட்டான். இந்த மரணத்தின் விளைவாகத்தான் மனிதர்கள் எல்லாரும் நாம் மௌனமாகிறோம். இல்லாவிட்டால் இதற்கு பிற்பாடு என்ன இருக்கிறது என்று அறியாத விதமாக நாம் அவரவர் அறிவுக்கு தெரிந்ததும் அவரவர்க்கு அறிந்ததை கொண்டும் சில வார்த்தைகளை நாம் பேசிவிட்டு விடை பெற்று விடுகிறோம் ஒழிய, இந்த மரணம் என்பது மனிதனுக்கு நித்தியமானதல்ல. மரணம் என்பது மனிதனுக்கு தற்காலிகமாக இந்த சரீரத்திலே இருந்து அவன் விடுபடுவதற்கு, சரீரத்திலிருந்து விடுபடுவதற்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதனோ நித்தியமாய் படைத்த தேவனோடு வாழும்படி தேவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். இப்படி உண்டாக்கப்பட்ட இந்த மனிதன் சுதந்திரமாய் இருக்கும்படி தெரிந்தெடுக்கக்கூடிய அறிவை தேவன் மனிதனுக்கு முழுமையாய் கொடுத்து விட்டார். கடவுள் மனிதனை ஒரு ரோபோ போல படைக்கல. ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இந்த பட்டன் அமுத்தினா நீ இங்க போகணும், இந்த பட்டன் அமுத்தினா நீ அங்க போகணும், இந்த பட்டன் அமுத்தினா இப்படி திரும்பணும்னு கடவுள் வைக்கல, சுதந்திரமாய் வைத்தார். ஆகவேதான் முழு சுதந்திரத்தினுடைய அடையாளம் இயேசு கிறிஸ்து.
யாரையும் அவர் வற்புறுத்துவதே கிடையாது. இதோ நான் வாசற்படி நின்று உன் கதவை தட்டுகிறேன், வாசற்படி நின்று கதவை உடைத்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லவில்லை. தட்டுகிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு அமர்ந்து நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட அமர்ந்து போஜனம் பண்ணுவான். ஆண்டவருடைய அன்பு என்ன தெரியுமா? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி இந்த ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. ஏனென்றால் இந்த ஜீவன் விலையேற பெற்றது. இந்த ஜீவன் தேவனிடத்திலிருந்து இவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ ஆத்துமாவை உடைய மனிதன் இவன் இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த வாழ்வின் அடையாளம் நித்திய தேவனை அறிந்து கொண்டு அந்த நித்திய ராஜ்யத்திலே வந்து பங்கு பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் ஆண்டவர் இந்த மனிதனுக்கு தெரிந்தெடுக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை அவன் கையிலே சுதந்திரமாய் ஆண்டவர் கொடுத்தார். பண்படுத்தி காத்துக்கொள், இவைகள் எல்லாம் உன்னுடையது. நீ எதை விரும்புகிறாயோ நீ அதை பெறலாம். நீ எதை விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நீ விட்டுவிடலாம். எது உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்கிற நிலையிலே கடவுள் மனிதனுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து விட்டார். ஆனால் இந்த மனிதன் பாவத்தின் விளைவாக தேவனை மறந்து போனார். இன்னொரு சிறு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் கடவுள் மனிதனை அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி படைத்தார் என்றால் அது அவருடைய அனாதி தீர்மானம் ஒன்று. இன்னொன்று என்னவென்றால் மனிதன் இந்த தேவனை அறிய வேண்டும் என்பதற்காகவே மனிதனை அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி படைத்தார். சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் நேரடியாய் அறிந்து கொள்ள முடியாது. அவர் நம்மை படைத்ததின் நிமித்தம் நம் மூலமாக நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் நம்மை கர்த்தர் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி படைத்தார். ஆகவே நம்மை பார்க்கும் பொழுது நமக்குள் எது சரி எது தவறு என்று அறியக்கூடிய ஒரு மனசாட்சியை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த மனசாட்சி எனக்கூடிய இந்த வல்லமையான ஒன்றை கொண்டுதான் சட்டத்தை இயற்றினார்கள். இந்த சட்டம் எங்கிருந்து வந்தது? நமக்குள் இருக்கக்கூடிய மனசாட்சியிலிருந்து தான் வந்தது. ஆகவே எது சரி எது தவறு, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, எது நியாயம் எது நியாயம் இல்லை, எதை எப்படி பண்ண வேண்டும் எதை எப்படி பண்ணக்கூடாது, இது எல்லாமே நமக்குள் இருக்கக்கூடிய இந்த ஒரு அலாரம், அதுதான் இந்த மனசாட்சி. இதன் மூலமாகத்தான் மற்ற காரியங்களை எல்லாம் எழுதினார்கள், இயற்றினார்கள், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப மனிதன் என்பவன் சாதாரண ஒரு மிருகத்துக்கு ஈடாக சொல்லிவிட முடியாது. மனிதன் என்பவன் ஏதோ ஒரு படைப்பு என்று சொல்லிவிட முடியாது. மனிதன் என்பவன் தேவனுடைய பிரஜையாயிருக்கிறான், தேவனுடைய அச்சடையாளங்களை உடையவனாயிருக்கிறான். பாவத்தின் விளைவாக இந்த அச்சடையாளம் மறைக்கப்பட்டு விட்டது. மனிதன் பாவத்திற்குள்ளாய் சென்றபடியினால் தன்னை அவனால் ஆள முடியவில்லை, பாவம் அவனை ஆள ஆரம்பித்தது. இந்த பாவம் அவனை ஆள ஆரம்பித்தபடியினால் அவனால் சுதந்திரமாய் இருக்க முடியவில்லை, விடுதலையோடு அவன் இருக்க முடியவில்லை, மறைந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ கவலைகளும் பாரங்களும் அவனுடைய மனதை பிடித்து அழுத்தி கொண்டிருக்கிறது. அவன் வெளியே சிரித்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவனுடைய உள்ளத்துக்குள்ளோ பயம் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. தேசமே தேசமே பயப்படாதே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் அவருக்கு சின்ன காரியங்கள் எல்லாம் செய்ய பிடிக்காது, கொஞ்சம் பெரிய காரியம் தான் செய்வார். ஏன்னா அவர் பெரியவர். அதனாலதான் பாருங்க,
மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆகவே இந்த ஜீவனை லாபமாக்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவையிலே தந்து இந்த மனிதனுடைய வாழ்க்கை லாபம் அடையும்படி தேவன் செய்தார். பாவத்துக்கும் சாபத்திற்கும் இருளுக்கும் அடிமையாயிருந்த அவனை விடுவிக்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த மனிதன் பாவத்திற்கும் சாபத்திற்கும் மற்ற காரியத்துக்கு அடிமையாய் இருந்த அவனை ரட்சித்து அவன் எதற்கும் அடிமை இல்லாத ஒரு விடுதலையுள்ள ஒரு சுதந்திரமுள்ள ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக்கி கொடுத்தார். ஆகவேதான் தீர்க்க தரிசனமாய் சொன்னார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது என்ன பெரிய காரியம்? உன்னை மீட்கும்படி தம்முடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையிலே பலியாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த மனிதனுக்கு தெரிந்தெடுக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் சுதந்திரமாய் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் மனிதன் இந்த பூமியிலே பெருக ஆரம்பித்த பொழுது, வாழ ஆரம்பித்த பொழுது, இந்த மனிதர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு விளையாட்டு காரியம் போல ஒரு காரியத்தை செய்தார்கள். என்ன காரியம்? பாபேல் கோபுரம் என்கிற ஒரு கோபுரத்தை கட்டி நம்ம எல்லாரும் இப்படி சேர்ந்து இப்படியே கட்டி நேரா போய் வானத்தை தொட்டுறலாம், கடவுளை பிடிச்சிடலான்னு சொல்லி, ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த அறிவு அவ்வளவுதான், தொட்டுறலான்னு நினைச்சாங்க. அப்ப ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்கி, நீ மேல அப்படி கட்டி மேல வர்றதுக்காக நான் உன்னை படைச்சேன், நான் உன்னை வந்து பூமியில வாழ்வதற்காக படைச்சம்பான்னு பாஷைகளெல்லாம் பிரிச்சாரு. எல்லா பாஷைகளும் அந்தந்த பாஷை ஒன்னொன்னா சேர்ந்துச்சு. அப்புறம் தொழில் ஒவ்வொன்னா சேர்ந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்தந்த ஊர்ல போய் அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க, கடவுள் எல்லா மனுஷனுக்கும் எல்லாத்தையும் தர்றதில்லை. ஒரு மனுஷனுக்கு சில காரியத்தை கொடுத்திருப்பார், இன்னொரு மனுஷனுக்கு இன்னொரு காரியத்தை கொடுத்திருப்பார். இந்த காரியத்தை ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் பகிர்ந்து வாழ வேண்டும், பகிர்ந்து விநியோகம் செய்ய வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் பாருங்க, உலக பூமியில எல்லா பக்கமும் பாருங்க, இந்த நாடுகள்ல எந்தெந்த நாட்டுல எதை வைக்கணுமோ அதை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. காரணம் என்ன? எல்லாரும் பகிர்ந்து கொடுத்து அன்பாய் வாழ வேண்டும். எல்லா மனுஷனுக்கும் ரத்தம் ஒரே கலர் தான், ஆனா பாஷையில வித்தியாசம், உணவு பழக்கத்துல வித்தியாசம், கலாச்சாரத்துல வித்தியாசம், ஆனா அன்புல வித்தியாசம் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாத்தையும் ஒருத்தனுக்கே கொடுத்துரு இல்ல, எல்லாரும் ஒன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்தார். திறமையின் அடிப்படையில வேலையை கொடுத்தார். அந்த வேலையின் அடிப்படையிலே வருமானத்தை கொடுத்தார். அந்த வருமானத்தின் அடிப்படையில் அவனுடைய வாழ்வினுடைய அந்தஸ்தை அவன் வைத்துக் கொள்ளும்படியான காரியத்தை கொடுத்தார். ஆனால் பாவத்தின் விளைவாக இந்த மனிதனுக்குள்ளாக இருள் வந்த பொழுது அது அவனையும் மூடி போட்டது. இருள் வரும் பொழுது எப்படி எல்லா இடத்தையும் மூடி போடுகிறதோ அதை போல பாவம் வந்த பொழுது அது அவனையும் மூடி போட்டது. கடவுளையும் காணக்கூடாதபடி மூடி போட்டது. தன்னுடைய சக மனிதனையும் யார் என்று காணக்கூடாமல் மூடி போட்டது. மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துகிற வேலையை செய்தார்கள், அடிமைகளை உருவாக்கினார்கள். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு போனார்கள். 400 வருஷத்துக்கு மேலாக அவர்கள் அடிமைப்பட்டு போன பொழுது தேவன் அவர்களை மீட்க மோசே எனக்கூடிய ஒரு ஊழியனை தேவன் ஏற்படுத்தி அனுப்பினார். அது ஒரு பெரிய சுதந்திர போராட்டம் போல அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படி தேவன் இறங்கினார். தேவன் அவர்களை ஆராதிக்கும்படியாக வைக்கும்படி இறங்கினார். இன்றைக்கு அதைத்தான் நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கென்று பெரிய காரியத்தை செய்வதே அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். இந்த சுதந்திர நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துவது, தேசத்தை தேசம் அடிமைப்படுத்துவது கடவுளுடைய சித்தம் அல்ல. எல்லாரும் ஒன்றாய் இணைந்திருந்து அன்பாய் வாழ்ந்திருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்திருந்து
ஒருவருக்கொருவர் நன்மை செய்கிறவர்களாய் வாழ்ந்திருப்பது கடவுளுடைய சித்தமாய் இருக்கிறது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் ஒரு கட்டளை கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்துல 37வது வசனம். இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பாருங்க, இதுதான் ஆண்டவர் சொன்ன கற்பனை. அங்க சொன்னது உன்னை பண்படுத்தி காத்துக்கொள், பண்படுத்து, எது சரியா இருக்கணுமோ அதை சரி பண்ணு, எது சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணாதான் சரியில்லாதது அகன்று போய் சரியானது வரும். பண்படுத்தி காத்துக்கொள்ளும் பொழுது ஒரு பெரிய வேலை, பெரிய முக்கியமான வேலை. அது மனுஷனுடைய ஆண்டவர் மனுஷன் கொடுத்த காரியம். அதே மாதிரிதான் ஆண்டவர் தேவனிடத்திலே வரும் பொழுது உன் தேவனிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறு. அந்த அன்பு கூறுவதனுடைய அடையாளம் உனக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உன்னை நேசிப்பதை போல பிறனை நேசிக்க வேண்டும். இன்னைக்கு யோசித்து பாருங்கள், சுதந்திர இந்தியாவிலே ஜாதி சண்டை, மதச்சண்டை, கலவரங்கள், ஈவி இரக்கம் இல்லாதபடி ஒரு மனிதனை கொடூரமாய் கொல்லுவது, அழிப்பது. ஒரு மனிதனையும் நாம் கொல்ல இன்னொரு மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய படைப்பாய் இருக்கிறார், ஆண்டவருடைய படைப்பாய் இருக்கிறார். ஒருவேளை அவன் தவறு செய்வது அது அவனுடைய சுபாவத்தின் அடையாளமாய் இருக்கிறான். அவனுக்கு சரியான சுபாவமும் சரியான காரியத்தையும் அவன் பார்த்து வளராதது நிமித்தமாக தவறான செயலை அவன் புரிந்திருக்கலாம். அந்த தவறான செயலுக்கேற்ற தண்டனை அவன் பெற்று அவன் சரியான செயலை பெறுகிறவனாய் மாறுகிறவனாய் நாம் அவனை உருவாக்கலாம். ஆனால் இன்றைக்கு உருவாக்க முடியவில்லையே. இவனை கொன்றால்தான் நாடு சரியாகும், இவனை கொலை செய்தால்தான், இவனுக்கு தண்டனையை கொடுத்தால்தான் மாறும் என்ற கூடிய அளவுக்கு மனிதன் மிகவும் இறுகின நிலைக்கு வந்து விட்டான், கடினமான மனதிற்கு வந்து விட்டான். நான் அப்படித்தான் இந்த நாட்களிலே நாம் முகக்கவசம் அணியாமல் எங்கேயும் போகக்கூடாது எனக்குடைய ஒரு தகவல் நமக்கு கவர்மெண்ட் மூலமாய் கொடுத்திருக்கிறார்கள். முகக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, இது எந்த அளவுக்கு மனுஷனுக்கு இந்த நோயிலிருந்து தப்பிப்பதற்கு அவன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ரொம்ப முக்கியம்னா, மனுஷன் எப்படியாவது ஒரு மனுஷனுக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டான். அதனால ஃபோனில் வர்ற காலர் டியூன்ல கூட இந்த தகவலை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, அப்பா நீ பத்திரமா இருக்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா, அதை கவர்மெண்ட் விரும்புதுப்பா, அதனால நீ என்ன செய், இடைவேளை விடு, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, கையை நல்லா கழுவு, முக கவசத்தை அணிந்து கொள், காரியத்தை சொல்றாங்க. அன்றைக்கு ஒரு நாள் நான் பேங்க்ல போய் நின்றுக்கிட்டு இருக்கும்போது உள்ள போகும்போது எங்களை செக் பண்ணி உள்ள அனுப்பிச்சாங்க. அப்படி நான் போயிட்டு டோக்கன் கொடுத்தாங்க, சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது 2 வாலிப பசங்க உள்ள நுழைஞ்சாங்க. அப்போ அந்த பெண்மணி அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, தம்பி முகக்கவசத்தை அணிஞ்சிட்டு போங்கப்பான்னு. அப்போ அவனுங்க அதை கேட்காமையே உள்ளே போனாங்க. திரும்பி வெளியே போகும்போது சொன்னாங்க, முகக்கவசத்தை போடுங்க, எவ்வளோ சிரமமான சூழ்நிலையாக இருக்குது, போடுங்க. நான் அந்த தம்பி சொன்னா, அப்படி நான் எவன் சொல்லியும் நான் போடுறதில்லை, நான் யார் சொல்லியும் போடுறதில்லை, அப்படிலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதாக பேசிட்டு போனார். அப்போ நான் யோசித்தேன், இதுதான் இன்றைக்கு பிரச்சனை. இது என்னது? அந்த தம்பி நல்ல தம்பி தான், தனக்குள்ளாக அந்த கீழ்ப்படுத்துகிற சுபாவம், தன்னுடைய மனதை பண்படுத்தி காத்துக்கொள்ளாத ஒரு சுபாவத்தை தனக்குள் வளர்த்தி கொண்டபடினால் வேறு யார் சொன்னாலும் என்னால் கேட்க முடியாது எனக்குடைய மனப்பான்மை அவர்களுக்குள் வந்தபடினாலதான் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, போலீஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, மனுஷனை ஒழுங்குபடுத்துவதற்கு. சிக்னலை மதிங்க,
சிக்னலை மதிச்சு நீங்க போங்க, எச்சியை கண்ட இடத்துல துப்பாதீங்க, கழிவறைக்கு போய் உங்களுடைய கழிப்பிட காரியத்தை. ஏன் எதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க? நம்ம நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம பண்படுத்தி நாம் காத்து கொண்டால் தான் நாம் நன்றாய் இருக்க முடியும், நம்முடைய தேசம் நன்றாய் இருக்க முடியும், நம் பின்வருகிற சந்ததி நன்றாய் இருக்க முடியும். இதை நம் மனதில் எண்ண வேண்டும். நம்மை நாம் பண்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும். நாம் இயற்கையான மனிதன், இயற்கையோடு இணைந்து வாழும்படி தேவன் நம்மை படைத்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இயற்கை வளத்தை நாம் பண்படுத்தி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்நாளிலே அட்லீஸ்ட் ஒரு மரத்தையாவது நட்டு அதுக்கு நீர்ப்பாய்ச்சி அதை வளரச் செய்யணும். நம்ம வீட்டை சுற்றி ஒரு மரங்கள், இல்லாவிட்ட 2 மரங்கள் இருக்கும்படி செய்ய வேண்டும். காத்துக்கொள்ள வேண்டும், பண்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும். பண்படுத்தி காத்துக்கொண்டால் தான் வேறு தீமைகள் தேசத்துக்குள் போகாது. பண்படுத்தி நம்மை நாம் காத்துக்கொண்டால் தான் கிருமிகள் நம்முடைய சரீரத்துக்குள் போகாது. பண்படுத்தி நம்முடைய குடும்பத்தை காத்துக்கொண்டால் தான் வேறொரு மனிதன் நம்முடைய குடும்பத்துக்குள் வர மாட்டான். பண்படுத்தி நம்முடைய பண்படுத்தி நம்முடைய தேசத்தை நாம் காத்துக்கொண்டாதான் வேறு ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க முடியாது. பண்படுத்தி காத்துக்கொள்வது மிக முக்கியமான காரியம். அது கடவுள் மனிதனுக்கு ஆதியிலே கொடுத்த பொறுப்பு. இந்த பண்படுத்தி காத்துக்கொள்ளும் பொறுப்பை அவன் கையாள வேண்டும். மனிதன் சுய சித்தம், சுய விருப்பம் கொள்ளுகிற அந்த ஆற்றலை உடையவனாய் இருக்கிறபடினால் அவன் சரியானதை தேர்ந்தெடுத்து மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? இந்த ஜீவன் நம்மை விட்டு போய்விட்டால் நாம் ஒன்றும் கிடையாது. சமீப காலமாக நாம் அநேக தற்கொலை செய்திகளை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய நபர்கள் எல்லாம், வசதி வாய்ப்புகளுடைய நபர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன? இந்த சரீரத்திலே அவர்களுக்கு தங்கி இருக்க பிடிக்கவில்லை. ஆகவே இந்த சரீரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏன் அவர்களுக்கு இந்த சரீரத்துக்குள் தங்கி இருக்க பிடிக்கவில்லை என்றால், சில கருத்துக்களையும் காரியங்களையும் பொல்லாத பிசாசு அவங்களுக்கு முன்பதாய் கொண்டு வந்து வைத்து இந்த சரீரத்தை விட்டு அவனை வெளியே எடுத்து விட்டால் போதும் என்று இருக்கிறான். இல்ல பிரியமானவர்களே, இந்த ஜீவன் உங்களுக்கு கடவுள் பரிசாய் கொடுத்திருக்கிறார். இந்த பரிசாய் கொடுத்திருக்கிற இந்த ஜீவனை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துகிறீர்களோ இல்லையோ, உங்கள் ஜீவனை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த ஜீவனை காத்துக்கொள்ள ஜீவனை தந்த ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்தில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறும் பொழுது உங்களுக்குள் அவருடைய அன்பு ஊற்றப்பட்டு நீங்களும் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். நம்முடைய தேசத்திலே ரத்தம் சிந்துவது மாறும், அன்பு நிறைந்த தேசமாய் மாறும், ஆசீர்வாதம் நிறைந்த தேசமாய் மாறும். மதக்கலவரங்கள், ஜாதி கலவரங்கள், இனக்கலவரங்கள் எல்லாம் ஒளிந்து போய் ஒருவனுக்கு ஒரு மனிதன் உதவி செய்கிறவனாய் வாழ்வான். இந்த சுதந்திரம் வெறும் பேரளவில் சுதந்திரமாகவும் சில கலை நிகழ்ச்சியோடு முடிகிற ஒரு சுதந்திரமாகவும் இல்லாமல் இது உண்மையான சுதந்திரமாய் மாறும். இந்த சுதந்திரத்தின் முடிவு நித்திய வாழ்வை நாம் அடைய முடியும். ஆகவேதான் மனிதன் இந்த ஜீவனை நஷ்டப்படுத்தி விட்டால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடாது, அவன் லாபத்தை அடைய வேண்டும் என்றால் ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்வில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவனுடைய இந்த உள்ளத்திலே அவரை வைத்து அவன் வாழ வேண்டும். அவன் வாழும் பொழுது அவனுடைய வாழ்வை குறித்தும் அர்த்தம் அவனுக்கு தெரியும், தேவனை குறித்தும் அர்த்தம் அவனுக்கு கிடைக்கும், தன்னை சுற்றி இருக்கிற சகல நபர்களை குறித்தும் அர்த்தம் அவனுக்கு கிடைக்கும், இந்த இயற்கை வளத்தை குறித்தும் அவனுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். இன்றைக்கு மனிதன் பாருங்கள், சுயமாய் வாழ்ந்து தன்னுடைய பணம், தன்னுடைய பேர், தன்னுடைய புகழ் என்று சொல்லி அவன் எல்லாவற்றையும் தன்னுடையதாய் வைத்து நாம் பார்க்கக்கூடிய தேசத்திலே லஞ்சங்கள் பெருகி இருக்கிறது, ஊழல்கள் பெருகி இருக்கிறது, பணத்தை சாப்பிடுகிற நபர்களாய் அநேகர் மாறி போயிருக்கிறார்கள். இதெல்லாம் மாற வேண்டும். இந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து விட்டால் நீங்கள் எப்பேற்பட்ட நபராய் இருந்தாலும்
கிடந்த இடத்திலே தான் கிடக்க முடியும் ஒழிய, இவர் அநேக பணத்தை உடையவர், ஆகவே இவர் செத்தாலும் அங்கே போய் விடுவார் இங்கே போய் விடுவார் என்று சொல்ல முடியாது. இந்த உயிர் போய்விட்டால் அவர் எங்கே கடந்தாரோ அங்கேயே தான் கடக்க வேண்டும். வேறொருவர் உதவி இல்லாமல் அவரை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நாம் மரித்த போது, மரித்து விட்டால் மற்ற ஜீவனுள்ள மனிதன் தான் வந்து உதவி செய்ய வேண்டும். அப்பன்னா இந்த மனுஷனுடைய ஜீவன் எந்த அளவுக்கு ஒன்றும் இல்லாதது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அவை இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் லாபமுடையதாய் வாழ உங்கள் வாழ்க்கையை லாபமாக்குகிற இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்வில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு லாபகரமாய் மாறும். ஆகவேதான் ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை இங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து விதமாய் சொல்லுகிறார். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் நல்லா கவனிங்க. பக்தி, ஒழுக்கம். பக்தி ஒருத்தனுக்கு இருக்குன்னா அது ஒழுக்கத்துல தான் முடியணும். அப்பதான் அவன் பக்தி சரியான பக்தி. பக்தி இருக்குங்க, ஒழுக்கம் இல்லைன்னா அது பக்தியே கிடையாது. பக்தின்னா அது ஒழுக்கத்துல முடியும். பக்தி ஒரு பக்கம், ஒழுக்கம் இன்னொரு பக்கம். அது ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த காசு செல்லும். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. அப்ப இங்க சொல்ல நாம எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா மனுஷனும் இந்த இரட்சகராகிய ஆண்டவரை அறிந்து கொண்டு சுதந்திர வாழ்வை பெற வேண்டும். அவனை எதுவும் அடிமைப்படுத்தக்கூடாது. அவன் சுதந்திரமாய் வாழ்ந்திருந்து பாவம் அடிமைப்படுத்தக்கூடாது, பணம் அடிமைப்படுத்தக்கூடாது, மற்ற எந்த காரியம் அடிமைப்படுத்தக்கூடாது. அவன் கர்த்தருக்குள்ளாய் வாழ வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதனாலதான் இங்க சொல்லுகிறார், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். ஏன் சத்தியத்தை அறிகிற அறிவுனா, சத்தியத்துல தான் நீங்க யாரு, நான் யாரு, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாரு, இந்த பூமி எதுக்கு, வானம் எதுக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் அந்த சத்தியத்தில் இருக்குது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். விடுதலை, சுதந்திரமான வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு வரும். வாசிங்க. அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டுடைய சித்தம் என்ன தெரியுமா? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். இரட்சகர் அண்டை வர வேண்டும். இரட்சகர் உங்களுக்காக சுதந்திரமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரமான வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சத்தியத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே இந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்று வாழ வேண்டும். நம்முடைய இந்திய தேசம் மெய்யான சுதந்திரத்தை பெற வேண்டும். எல்லை பகுதியிலே பாதுகாப்பு உண்டாயிருக்க வேண்டும். எத்தனை இராணுவ வீரர்கள் இரவு பகலாக தூக்கத்தை எல்லாம் வெறுத்து நம்முடைய தேசத்தை பாதுகாக்க, அண்டை நாடுகளிடமிருந்து மற்ற தீயவர்களிடம் பாதுகாக்க எவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்துல தேசத்துக்குள் இருக்கக்கூடிய மக்கள்கள் எந்தவித சண்டையும் சச்சரவும் இல்லாதபடி நிம்மதியோடு நாம் வாழ வேண்டும், சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். ஆயுதங்களை ஏந்தி போராடி கொண்டு சக மனிதனை ஈவி இரக்கமில்லாமல் கொள்ளுகிற இந்த காரியங்கள் எல்லாம் மாற வேண்டும். ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற ராஜாக்கள் சுயநலத்திற்காய் ஆட்சி செய்யாதபடி பிறர் நலத்திற்காய் ஆட்சி செய்ய வேண்டும். எதிர்க்கட்சி என்பது நம்மை எதிர்ப்பதற்காய் அல்ல, நம்மிடத்தில் இருக்கும்
குறைகளை சொல்லி நம்மை இன்னும் சரியான வழியில் நடத்த அவர்கள் உதவுகிறார்கள் என்பதை அறிந்து அவர்களோடு நேசங்கர போட வேண்டும். நானே ஆட்சி செய்ய வேண்டும் என்று அமர்வதல்ல, பிறரையும் இந்த ஆட்சி பீடத்தில் அமர வைத்து சந்தோஷம் காண வேண்டும். இந்திய தேசம் எல்லா மதங்களும், எல்லா இனங்களும், எல்லா கலாச்சாரமும் இணைந்திருக்கிற ஒரு நாடாயிருக்கிறது. இந்த நாட்டிலே நாம் ஒற்றுமையோடு வாழ்ந்திருப்போம், சமாதானத்தோடு வாழ்ந்திருப்போம். அவரவர் எந்தவித வற்புறுத்தலும் இல்லாதபடி அன்போடு வாழ்ந்திருப்போம். ஒவ்வொரு மனிதனையும் குறித்து தேவன் தம்முடைய உள்ள கரத்திலே அவன் வரைந்து வைத்திருக்கிறார். அந்த மனிதனை ரட்சிப்பது ஆண்டவருக்கு தெரியும். அந்த தேவன் அவருடைய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேசத்திலே பாவம் வேண்டாம், சாபம் வேண்டாம், அக்கிரமங்கள் வேண்டாம், அருவருப்புகள் வேண்டாம், பெண்களுக்கு விரோதமாக நடத்தப்படுகிற இந்த கொடுமைகள் வேண்டாம், சிறு பச்சிளம் குழந்தைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிற இந்த காரியங்கள் வேண்டாம். உயர் ஜாதி தாழ் ஜாதி என்னக்கூடிய இந்த காரியங்களை பார்த்து வேற்றுமைகள் வேண்டாம். அன்பினால் நாம் இணைந்திருப்போம், அன்பினால் நாம் இணைந்திருப்போம். மெய்யான சுதந்திரத்தினுடைய அடையாளம் ஒரு பெண் நடு இரவிலும் எந்தவித பயமும் இல்லாதபடி அவள் ஊரை சென்றடைவது. அதுதான் மெய்யான சுதந்திரம். பெண்களை இழிவுபடுத்துகிற காரியங்கள் நம்முடைய தேசத்திலே வேண்டாம். நம்முடைய தேசம் அநேக சிறந்த கலாச்சாரங்களை உடையது, அநேக காரியங்களை உடைய ஒரு நாடாக இருக்கிறது. அவைகள் எல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு மனிதனும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? சகல கலாச்சாரமும் மனுஷனை லாபப்படுத்துவதாய் வர வேண்டும். கலாச்சாரம் முக்கியம் என்று சொல்லி மனிதனை நாம் அழிக்கக்கூடாது. மனிதன் முக்கியம், அப்பொழுதுதான் கலாச்சாரம் பாதுகாக்கப்படும். ஆகவே மனிதர்கள் ஒவ்வொருவரும் இணைந்திருப்போம், இணைந்திருப்போம். மெய்யான தேவனை அறிந்து கொள்வோம். அவரே வழியும் சத்தியும் ஜீவனும் என்று சொல்லி இருக்கிறார். உலக மனிதனுடைய எல்லா பாவத்தையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்துக்குள் வந்து அவர் உங்களுடைய வாழ்வை லாபம் அடையும்படி செய்வார். அது இம்மையிலும் லாபம் அடையும், அது மறுமையிலும் லாபம் அடையும். நீங்கள் அனைவருக்கும் லாபம் உள்ளவர்களாய் வாழ்ந்திருப்பீர்கள். நஷ்டத்தை கொண்டு வருகிற நபர்களாய் அல்ல, மற்றொரு குடும்பத்திற்கும், மற்றொரு தொழிலுக்கும், மற்றொருடைய வாழ்வுக்கும் லாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவர்களாய் இருப்பீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் அப்படியே இருக்கிற இடத்தில் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, கிருபையா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, எங்களுடைய இந்திய தேசத்தின் இந்த சுந்தர நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய இந்திய தேசத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், மாவட்டத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், கிராமத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அங்கே இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் தேசம் எல்லா விதத்திலும் வளம் பெற வேண்டும், எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லா விதத்திலும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளையும் கூட எங்கள் இந்திய தேசத்திலே ஆண்டவரே அப்பா, இவைகளை மாற்றி நான் ஜெயம் எடுக்க வேண்டும். அப்பா, இந்த கொரோனா இல்லாத தேசமாக ஆண்டவரே எங்களுடைய இந்திய தேசம் ஆண்டவரே அப்பா வரத்தக்கதாக ஒருவர் ஆண்டவரை கரங்களை இணைத்துக் கொண்டு ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிற அறிகுறைகளை கேட்டு ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, மனிதன் பண்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னை பண்படுத்தி காத்துக்கொள்ளட்டும், தன் தேசத்தை பண்படுத்தி காத்துக்கொள்ளட்டும், தன் குடும்பத்தை ஆண்டவர் பண்படுத்தி காத்துக்கொள்ளட்டும், ஆண்டு தன்னுடைய தொழிலை பண்படுத்தி காத்துக்கொள்ளட்டும். ஆண்டவரே, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆண்டவரே, இந்த ஜீவனை நஷ்டப்படுத்தாதபடி இந்த ஜீவனை லாபமாக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த ஜீவனை ஒப்படைக்க நீர் உதவி செய்திருளும். ஆண்டவரே, நீர் ஆகவேதான் இந்த தேசத்துக்கு நீர் கொடுக்கிற வாக்கு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் செய்யக்கூடிய பெரிய காரியம் தம்முடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காய் பலியாய் கொடுத்து உங்களை தன்னுடைய குமாரனாய் குமாரத்தை அவர் மாற்றி நித்திய வாழ்வுக்கு பங்குள்ளவராய் அவர் மாற்றி இருக்கிறீரப்பா. அதை ஒவ்வொருவரும் அறிந்து புரிந்து வாழ நீர் உதவி செய்தார், அறிந்து புரிந்து வாழ உதவி செய்தார். இந்த சுதந்திரத்திற்கென்று அரும் பாடுபட்ட ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்கள்
அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் எங்கள் தேசத்தை, எங்கள் மக்களை மீட்பதற்காக ஆண்டவர் மிகப்பெரிய தரிசனத்தோடு அவர்கள் இயங்கினார்களே ஆண்டவரே. அதன் விளைவாகத்தான் இந்த சுதந்திர இந்தியாவில் நாங்கள் சுதந்திரத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் எங்க ஆண்டவர் திருப்பூர் மாவட்டம் கொடி காத்த குமரனை உடைய ஒரு மாவட்டமாய் இருக்கிறதப்பா. எங்கள் மாவட்டத்திலும் இந்த மெய்யான சுதந்திரம் உண்டாயிருப்பதாக, மெய்யான அமைதி உண்டாயிருப்பதாக, மெய்யான ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக. எல்லா குறைவுகளும் மாறட்டும் ஆண்டவரே. தினந்தோறும் செய்தித்தாளிலே நாங்கள் கேட்கிற பார்க்கிற அநேக செய்திகள் ஆண்டவரே, மனிதன் ஆண்டவரே அப்பா எவ்விதமான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவமானத்தையும் வேதனையையும் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எப்படிப்பட்ட ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்கூடிய காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடிமக்களும் சிறப்பாய் வாழ்ந்திருக்க, ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க, சுகபலத்தோடு வாழ்ந்திருக்க, ஆண்டவரே சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க, எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்தீர். தேசத்தை ஆளும்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்கள் தலைவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய திட்டங்கள் எல்லாம் நேர்த்தியான திட்டங்களாய், ஆசீர்வாதமான திட்டங்களாய், அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் 100% வெற்றி பெற உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டுக்கு கொடுத்திருக்கிற நல்ல பிரதமருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கும் ஆண்டவரே சரித்த நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஆளுநர்களுக்காக, ஆண்டவர் குடியரசுத் தலைவருக்காக, ஆண்டவர் எல்லா தலைவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. இரவு பகலாக தேசத்தின் நலனை மனதில் வைத்து ஆண்டவரை பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரயாசத்திற்கேற்ற பலனை காணும்படி நீர் உதவி செய்தரலோ. இப்பொழுதே நம்முடைய பிரசன்னம் அவர்களையும் தொடுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தினுடைய முப்படைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே, தேசத்தை காக்கும்படியாக இருக்கக்கூடிய இராணுவத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், கப்பல் படைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், மிலிட்டரி ஃபோர்ஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விதமாக ஆண்டவரே எங்கள் தேசத்தை காக்க இரவு பகலாய் செயல்படுகிறார்கள். அவர்கள் எல்லா ஆண்டவரே படையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், கமாண்டர்ஸ் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. சமீபத்தில் ஆண்டவரே எத்தனையோ பேர் தேசத்திற்காய் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கெல்லாம் தெய்வீக ஆறுதல் கடந்து செல்லட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காவல்துறைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தை தூய்மையாக்கக்கூடிய தூய்மை பணியில் ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். காலையில் எழுந்து எங்கள் தேசம் தூய்மையாய் இருக்க வேண்டும், எங்கள் வீதி தூய்மையாய் இருக்க வேண்டும், எங்கள் தெரு தூய்மையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை அரும்பாடுபடுகிற துப்புரவு தொழிலாளர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதிங்க. மருத்துவ துறையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்களையும் நீர் ஆசீர்வதிங்க. கல்வித்துறைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், அதையும் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உணவுத்துறைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், அவைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. விவசாயத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசம் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப பெறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த போஷாக்கு உள்ள ஆகாரங்கள் கிடைக்கத்தக்கதாக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாலிபர்கள் ஆண்டவரே பரிசுத்தமானவர்களாக, தூய்மையானவர்களாக, ஆண்டவரே உண்மையான அன்புள்ளவர்களாய் வாழ உதவி செய்தருளும். சக மாணவிகளுக்கு எந்தவித தீங்கையும் செய்யாத மாணவர்களாய் இருக்க நீர் உதவி செய்தருளும் அப்பா. வாலிப செல்வங்களை நீர் பாதுகாத்துக்கொள். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புக்கேற்ற வேலைகளை தாருங்க, வேலை வாய்ப்புகளை தாருங்க, புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க நீர் உதவி செய்யுங்க. எங்கள் இந்திய தேசம் உலகளாவிய காரியத்திலே ஆண்டவரே அப்பா உயரத்தக்கதாக எல்லா வளமும் பெருக உதவி செய்தருளும். இப்பொழுது இருக்க இந்த சூழ்நிலையை முற்றிலுமாய் நீர் மாற்றி போடுவீராக. அன்று இந்த நாட்களிலே வெள்ளத்தின் நிமித்தமாக பலவிதமான இடர்கள், பேரழிவுகள் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனத்திற்கு ஒத்தாசை கிடைக்க நீர் உதவி செய்தல், தெய்வீக ஆறுதல் கிடைக்க உதவி செய்தல். விமான விபத்திலே அன்புக்குரியவர்களை இழந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் ஒரு தெய்வீக ஆறுதல் கிடைக்கட்டும். எங்கள் இந்திய தேசம் எல்லா விதத்திலும் வளம் பெறட்டும், எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லா விதத்திலும் உயர்த்தப்படட்டும், எல்லா விதத்திலும் ஆண்டவரை கனம் பெறட்டும். சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள், மத சண்டைகள், ஜாதி சண்டைகள், இன சண்டைகள்
இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகட்டும் அப்பா. இதை தேசத்தில் உண்டாக்க நினைக்கிற சதி ஆலோசனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமல் போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இந்திய தேசத்தை மூடிக்கொள்ளட்டும். இந்திய தேசம் உலக அளவிலே அது மிகுந்த ஆசீர்வாதமான தேசமாக, சகல அந்தஸ்து பெற்ற தேசமாக, சகல உயர்வு பெற்ற தேசமாய் எழும்ப நீர் உதவி செய்திருக்கும். எழும்பி பிரகாசிக்க உதவி செய்திருக்கும். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி ஏசுமன கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம்